Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி யூசேஜ் ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸ்மே அந்த சென்டென்ஸில் ஏதோ ஒரு வார்த்தை ஒன்று அட்வர்பாக இருக்கும், அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த வேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்சஸ் மேக் பண்ணி அதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதை இன்னுமே சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்போ ஒரு வேர்டு அப்ஜெக்டிவ் ஆர் அட்வர்பு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான எதிர் சொல்லும் கூடவே பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் வாக்கியங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கு. இங்க அழகா இருக்கு, அழகு அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஸோ அதாவது ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ஒரு வார்த்தை, ஓகேவா? அதாவது டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அழகா இருக்கு. ஸோ இதுக்கு அழகா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் அசிங்கமாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சுந்தர், அழகு அப்படின்னா ஹிந்தியில் சுந்தர் அப்படின்றத சொல்லுவோம், இல்லைனா கூப்சூரத் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ சுந்தர் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஏ ட்ரெஸ் ஆப்கோ பகுத் சுந்தர் ஹே. ஏ ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ் அப்படின்றது அர்த்தம். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, தும்கோ அப்படின்றதும் சொல்லலாம் உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. பகுத் சுந்தர் ஹே அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கு, இல்லைன்னா பகுத் கூப்சூரத் ஹே அப்படின்றத சொல்லலாம். ஸோ இதுக்கு ஆப்போசிட் அசிங்கம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதுக்கான ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த இடம் ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏ ஜஹா கியோன் இத்தனா குரூப் ஹே. ஸோ அசிங்கம் அப்படின்னா குரூப் அப்படின்றத சொல்லணும். ஸோ அழுக்கு அப்படின்னா கண்டா அப்படின்றது வரும். இங்கே அசிங்கம், அழகு அசிங்கம் அப்படின்றத சொல்கிறோம். சுத்தம்னா தான் அழுக்கு அப்படின்றது எதிர் சொல்லா வரும். ஸோ இந்த இடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏ ஜஹாக், இல்லைனா ஏ ஸ்தான் அப்படின்றதும் சொல்லலாம். ஹிந்தியில் ரெண்டு வார்த்தையில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா கியோன், இவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இத்தனா, அசிங்கமாக இருக்குது அப்படின்னா குரூப் ஹே, இல்லைனா ஏ ஜஹா கியோன் இத்தனா குரூப் ஹே, இல்லைனா ஏ ஸ்தான் கியோன் இத்தனா குரூப் ஹே அப்படின்றத கேட்கலாம். ஸோ சுந்தர், குரூப், அதுதான் அங்கே நீங்கள் கற்றுக்கிட்ட புது வார்த்தை. அடுத்தது பாருங்க, புளிப்பு. ஸோ இந்த மரத்தினுடைய மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ புளிப்பாக இருக்குது. புளிப்பு அப்படின்னா ஹிந்தியில் கட்டா அப்படின்றத சொல்லுவோம். இந்த மரத்தினுடைய மாங்காய், இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? மரம் அப்படின்னா பேடு, மாங்காய் அப்படின்னா ஆம் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ மரத்தினுடைய மாங்காய், பேடுக்கா ஆம் அப்படின்றத சொல்லணும். ஸோ இந்த மரத்தோடைய மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேடுக்கா காம் அப்படின்றத ஹிந்தியில் சொல்லணும். ஏ பேடுக்கா காம் பகுத் கட்டா ஹே. இந்த மரத்தினுடைய மாங்காய் ரொம்ப புளிப்பா இருக்கு. இருக்கும் அப்படின்னா கட்டா ஹோத்தா ஹே அப்படின்றத சொல்லணும். இருக்கும் அப்படின்னா ஸோ புளிப்பு, அதுக்கு ஆப்போசிட்லாம் உப்பு. இந்த ஊரில் தண்ணி ரொம்ப உப்பாக இருக்குது. ஒரு சில ஊர்லலாம் உப்பு தண்ணி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம போகும்போதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ உப்பு அப்படின்னா ஹிந்தியில் நம்கீன். அந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இந்த அப்படின்னா ஏ அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது, ஸோ அந்த ஊரில் அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது உஸ் நகர் கா பானி. நகர் அப்படின்னா ஸோ ஷஹர் அப்படின்றத சொல்லலாம். சாரி, ஊரில் அப்படின்னா ஷஹர் அப்படின்றது வரும். ஸோ உஸ் ஷஹர் கா பானி, தண்ணி அப்படின்னா பானி, அந்த ஊரினுடைய தண்ணி. உடைய அப்படின்னு வந்தாலே அந்த மரத்தினுடைய மாங்காய் அப்படின்றத பார்த்தோம்லக்கா, அதே போல தான் பேடுக்கா ஆம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஷகர்கா பானி அப்படின்றது வரும். ஸோ உஸ் ஷகர்கா பானி பகுத் நம்கீன் ஹே, ரொம்ப உப்பா இருக்கு. நம்கீன் அப்படின்னா உப்பு. கடையில் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஸோ நம்ம இப்போ கடைக்கு போகிறதுக்காக நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க போயிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கடையில் காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. அதுக்கு நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா துக்கான் மே சப்ஜியான் தாஜா ஹேங்கியா அப்படின்றத கேட்கலாம். ஸோ இங்கே அட்ஜெக்டிவ் ஃப்ரெஷ். ஸோ அந்த காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக கேட்குறோம். ஸோ ஃப்ரெஷ் அப்படின்னா ஹிந்தியில் தாஜா அப்படின்றத சொல்லணும். ஸோ கடையில் அப்படின்னா துக்கான் மே, காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்ஜியான்,
ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஸோ தாஜா ஹெங்கியா அப்படின்றத கேட்கணும். கொஷின் ஃபார்ம் பண்ணுறதுனால தாஜா ஹெங்கியா அப்படின்றத சொல்லணும். இருக்குது அப்படின்னா தாஜா ஹே அப்படின்றதோட முடிச்சிடணும். இருக்கா அப்படின்னு கொஷின் ரைஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து கியா அப்படின்றது ஃபைனலாக ஆட் ஆகுது. கியா அப்படின்றத நீங்கள் முன்னாடியும் சேர்த்து சொல்லலாம். கியா துக்கான் மே சப்ஜியா தாஜா ஹே அப்படின்றதும் கேட்கலாம். ஸோ ஃப்ரெஷ் அப்படின்னா தாஜா. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன? வாடி போய் இருக்கிறது. ஸோ இல்லை வாடி போயிருக்கு, நீங்கள் அங்கே போயிட்டு வாங்குங்க, அதாவது வேறு ஏதாவது ஒரு கடையை சொல்லி நீங்கள் அங்கே போயிட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இல்லை அப்படின்னா வந்து நஹி. வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு யஹா பாசி ஹே, இங்கே வாடி போயிருக்கு. யஹான் அப்படின்னா இங்கே, பாசி ஹேன், பாசி அப்படின்னா வந்து வாடி போயிருக்கிறது, பாசி ஹேன். தும் வஹான் ஜாக்கர் கரீத்லோ, நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஆப்னு சொல்லலாம், இல்லை தும்னு சொல்லலாம். அங்கே அப்படின்னா வஹான். போயிட்டு வாங்குங்க, ஜாக்கர் கரீத்லோ. ஸோ போயிட்டு வாங்குங்க, 2 வேர்பு, போகிறது ஒரு வேர்பு, வாங்கிறது ஒரு வேர்பு. 2 வேர்பு வந்ததுனாலே ஃபஸ்ட்டு வேர்பு கூட கர் சேர்ப்போம். ஸோ ஜாக்கர், போ அப்படின்னா ஜாவோ, போயிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக ஜாக்கர், கரீதோ இல்லைனா கரீத்லோ, வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நஹி யஹான் பாசி ஹேன், தும் வஹான் ஜாக்கர் கரீத்லோ. இந்த ரோடு ரொம்ப குறுகலாக இருக்குது, கார் திரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இங்கே குறுகலா அப்படின்றது தான் நம்ம புதுசாக கற்றுக்கிற வார்த்தை. அதுக்கு வந்து ஹிந்தி வார்த்தை வந்து சங்கீர்னு. ஸோ இந்த ரோடு அப்படின்னா சடக், ரொம்ப குறுகலாக இருக்குது, பகுத் சங்கீர் ஹே அப்படின்றத சொல்லணும். அதனால் அப்படின்னா இஸ்லியே. கார் திரும்புறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு கார் முன்னே கேலியே, கார் முட்னே கேலியே. முஷ்கில் ஹே, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முஷ்கில் ஹே. ஸோ சங்கீர்ன் அப்படின்றது தான் இந்த குறுகலான நம்ம புதுசாக கற்றுக்கிற வார்த்தை, குறுகல் அப்படின்றது. இஸ்லியே அப்படின்னா அதனால், கார் முட்னே கேலியே, முடோ அப்படின்னா திருப்பு அப்படின்றது அர்த்தம். திரும்புவதற்கு அப்படின்னு சொல்கிறதுனால முன்னே கேலியே, முஷ்கில் ஹே அப்படின்னா கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, குறுகலா அதுக்கு ஆப்போசிட் வந்து நல்லா பறந்து விரிந்து இருக்கிறது. குறுகலா அப்படின்னா கொஞ்சோண்டு இந்த முட்டு சந்து மாதிரி கொஞ்சமான இடம் இருக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட் வந்து பறந்து விரிந்து இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து சவுடா அப்படின்றது. எங்கள் தோட்டம் வைடா இருக்கும், அதாவது ரொம்ப பறந்து விரிந்து இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஹமாரா பஹீச்சா சவுடா ஹே. ஹமாரா அப்படின்னா எங்களுடைய அப்படின்றது அர்த்தம். தோட்டம் அப்படின்னா பஹீச்சா. சவுடா ஹே, சவுடா அப்படின்னா வந்து பறந்து விரிந்து இருக்கிறது, அதாவது நல்லா பெருசாக, நல்லா கிரவுண்டு, பெரிய கிரவுண்டு மாதிரி நல்லா பெரிய இடமா இருக்கிறது. அதாவது அகலத்துலேயும் நல்லா இருக்கும், நீளத்துலேயும் நல்லா பெருசாக இருக்கும். அடுத்தது பாருங்க, அவளுடைய தோல், அவளோட ஸ்கின்னு வந்து குழந்தையோடது போல வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம இங்கே புதுசாக பார்க்குற வார்த்தை வந்து சாஃப்டாக இருக்கிறது. அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து முலாயம் அப்படின்றத சொல்லணும். ஸோ அவளுடைய தோல் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து உஸ்கி துவாச்சா. துவாச்சா அப்படின்னா வந்து தோல், அவளுடைய அப்படின்னா உஸ்கி. பச்சோன் கி தாரக். ஸோ பச்சோன் அப்படின்னா குழந்தை, குழந்தையினுடையது போல. ஸோ போல அப்படின்னா தாரஃப் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ பச்சோன் கி தாரக் பகுத் முலாயம் ஹே, குழந்தையினுடையது போல ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப மென்மையாக இருக்குது. பகுத் முலாயம் ஹே. ஸோ சாஃப்ட், அதுக்கு ஆப்போசிட் வந்து ஹார்டு. ஹார்டு அப்படின்னா ஹிந்தியில் வந்து சக்து. இந்த கேக் ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு, கேக் வந்து ரொம்ப நேரம் வெளியில் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா ஹார்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஏ கேக் பகுத் சக்த் ஹோகையா, ஆகிடுச்சு அப்படின்னா ஹோகையா. ஏ கேக் அப்படின்னா இந்த கேக், பகுத் சக்த் ஹோகையா அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு அப்படின்றத அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து ஊர் நல்லா ஒளிமயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஊர், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது தமிழில். ஆக்சுவலாக அது வந்து ஊர், அதாவது ஊர் நம்ம இருக்கிற இடத்த சொல்கிறது. ஸோ கார்த்திகை தீபம் அன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கார்த்திகை தீபம் கே தின் அப்படின்ற, அன்று அப்படின்னா வந்து தின் அப்படின்னு சொல்லுவோம். கார்த்திகை தீபத்தின் அன்று. ஸோ கார்த்திகை தீபம் கே தின் ஷகர், ஊர் அப்படின்னா ஷகர், ஊர் ஒளிமயமாக இருக்கும். ஷகர் பர் பிரகாஷ் ஹோகா, இருக்கும் அப்படின்னா ஹோகா. ஸோ பிரகாஷ் அப்படின்னா வந்து ஒளிமயமாக, அதாவது பிரகாசமாக வெளிச்சமாக இருக்கிறதுக்கு தான் வந்து ஹிந்தி வார்த்தை வந்து பிரகாஷ் அப்படின்றது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து பிரகாசமாக இருக்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து இருட்டாக இருக்கிறது. 6 மணி ஆகிருச்சு, இருட்டாக இருக்குது, லைட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு 6 பஜே ஹோகையா. 6 மணி ஆகிருச்சு அப்படின்னா 6 பஜே ஹோகையா.
அந்தேரா ஹே, இருட்டு அப்படின்னா அந்தேரா. ஸோ ஒளிமயமாக பிரகாசமாக இருக்கிறது வந்து பிரகாஷ்னு சொல்லுவோம் ஹிந்தியில். அதுக்கு ஆப்போசிட் இருட்டுக்கு வந்து அந்தேரா. லைட் ஆன் கரோ. ஸோ 6 பஜே ஹோ கயா, அந்தேரா ஹே, லைட் ஆன் கரோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம நிறைய வார்த்தைகள் இந்த வீடியோவிலேருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வேணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.